Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. செய்தி கொண்டான தலைப்பு என்ன தெரியுமா? குருடான கண்களும் குணமாகும் என்கிறதான செய்தியின் தலைப்பில, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திரு நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தெய்வீக வார்த்தை மேலானது. அது பரத்திலிருந்து வருகிற வார்த்தை. இந்த உலகத்திலே பார்க்கும்போது 3 விதமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிற வார்த்தை. 2, மனிதனுடைய வார்த்தை. 3, பிசாசின் தந்திரமான வார்த்தை. ஆகவே இந்த 3 வார்த்தைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து பின்பாக பார்க்க இருக்கிறோம். இந்த தேவ செய்தியிலே நமக்கு குணம் பெறும் வார்த்தை, அற்புதம் நடக்கும் வார்த்தை, அதிசயம் நடக்கும் வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கட்டாயம் அற்புதம் நடக்கும். அவர் தமது வார்த்தையை விடுத்து அவர் குணமளிக்கிறதான வார்த்தையை கொடுக்கிறார். அப்பொழுது நாம் குணம் பெறுவோம். ஆகவே நல்ல நல்ல வார்த்தைகளுக்கு மென்மையான ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. மென்மையான நிலையில கொண்டு வந்து நிறுத்தும் நல்ல நல்ல வார்த்தை. ஆகவே நல்ல வார்த்தைகளை கேட்டா நல்லதே நடக்கும். பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க, போதகனிடத்திலிருந்து கடந்து வந்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்டுட்டு வெளியே போனா அது நல்லதே நடக்கும். ஆமென். இவ்விதமாக பிரியமானவர்களே, நல்ல வார்த்தைகள், மகத்துவம் உள்ள வார்த்தைகள், அது தேவனிடத்திலிருந்து மனிதனுக்குள் வந்து மனிதனிடத்திலிருந்து தேவ ஜனங்களுக்கு அருளப்படுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆகவே வார்த்தைகளிலே பல வகை உண்டு. அதிலும் தேவ வார்த்தைகளிலே 7 விதமான தன்மைகளை நாம் பார்க்கிறோம். ஆச்சரியம்! இதுவரை கேட்டிராத தேவ செய்தி. ஆகவே இந்த தேவ செய்தியிலே 7 விதமான வார்த்தையின் மகத்துவங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதிலே முதலாவது, ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வந்தால் அது அதிகாரமிக்க வார்த்தை. ஒருவனை போ என்று சொன்னால் அவன் போவான், மற்றவனை நோக்கி வா என்றால் வருவான் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொல்லுகிறான். அப்படி இருந்த போதிலும் கூட ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியக்காரன் சுகமாவான். பாத்தீங்களா? எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம். அந்த அதிகார வார்த்தைக்குள்ளாக வல்லமை, அதிகார வார்த்தைக்குள்ளாக இதோ போ என்கிறதான அந்த அதிகாரம். நோய் பார்த்து, பிசாசை பார்த்து போ என்று சொன்னால் போகும். அப்படிப்பட்ட அதிகாரமிக்க வார்த்தை பரத்திலிருந்து வருகிறதாம் முதலாவது. 2வது, அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வந்தால் அது ஆறுதல் அளிக்கிறதான வார்த்தை. ஆறுதல் இல்லாம எத்தனை பேர் துவண்டு போகிறோம். ஆறுதல் கிடைக்கிற வார்த்தை கிடைக்குமா? தேவாலயத்துக்கு வரேன், எனக்கு ஆதரவு கிடைக்குமா? தேவாலயத்துக்கு வரேன், எனக்கு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடி வருகிறதான அந்த வாஞ்சை, ஆறுதல் வேண்டும், ஆறுதலின் வார்த்தை வேண்டும் என்பதாக 2. 3வது, மன்னிப்பு யாருங்க கொடுப்பா? ஒரு மனிதனிடத்துல போய் நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு மன்னிங்க, நான் மன்னிப்பு கொடுப்பானா? ஒரு ஆறுதல் தான் சொல்லுவான் மனுஷன். ஆனா மன்னிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஆகவே மன்னிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு, பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே உண்டு. ஆகவே 3வது நிலையிலே அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம், மன்னிப்பின் வார்த்தை. 4வது பார்க்கிறோம், அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அக்னிமயமான வார்த்தை. சீனாய் மலையிலே வெந்துருகி போகிற சமயத்திலே
சீனாய் மலை முழுவதுமாக புகைக்காடாய் மாறினது. வார்த்தை இறங்க இறங்க நானே தேவன், என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கென்று உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அக்னியாய் அந்த மலையிலே இறங்கினது. தேவ பிரசனம் அக்னியாய் இறங்கினது. அந்த தேவ பிரசனம் இறங்க 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 மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகிற அளவுக்கு அவருடைய வார்த்தையின் வல்லமை அக்னியாய் இறங்கி வந்தது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் இறங்கும் என்று சொன்னால் எல்லா விதமான பாவ காரியங்கள் எல்லாம் சுட்டெரிக்கும்படியாக, எல்லா துன்மார்க்க சிந்தைகள் எல்லாம் சாம்பலாய் போகும்படியாய், சுயமெல்லாம் சாம்பலாய் போகும்படியாய் ஆண்டவர் அக்னிமயமான வார்த்தைகளை இறக்குவார். எவ்வளவு பெரிய காரியம்! அதே நேரத்தில் அடுத்தபடியாக அவருடைய வார்த்தையை பார்த்தால் ஜீவ வார்த்தையாம், ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தை, உயிர் உள்ள வார்த்தை. ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளாக வார்த்தை இறங்க 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 அவன் ஜீவன் பெறுகிறான். எப்படிப்பட்ட ஜீவன் தெரியுமா? சாகாவரம் கொண்ட ஜீவன், சாகாமை உள்ள ஜீவன். ஆகவே அந்த சாவாமை என்கிறதான ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையில வருகிறது. அந்த வார்த்தை வரும்போது ஆன்மீக தாகம் ஏற்படுகிறது. ஆன்மீக தாகத்தை தீர்க்கிறதான ஆசீர்வாத வார்த்தையாக அவனுக்குள் கொடுக்கப்படுகிறது. ஆறாவது, சமாதான வார்த்தை. உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலகம் தரக்கூடாத சமாதானம் அல்ல, உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்லி சமாதான வார்த்தையை தேவன் தருகிறார். ஏழாவது பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? சுகமளிக்கும் வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன வார்த்தை? அது சுகமளிக்கும் வார்த்தை. இவ்விதமாக 7 விதமான தன்மைகளை கொண்ட வார்த்தையை நாம் நன்கு அறிந்து புரிந்து நாம் எழுதி வைத்து அவைகளை இது ஆழமான காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் தியானத்துக்குள் கொண்டு வந்தால் அதுவே நம்மை வழி நடத்துங்க, ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தும். பரலோகம் போற வரைக்கும் அது வழிமார்க்கத்தை காண்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதைதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு மாறுபாடான வார்த்தையும் உண்டா. பாருங்க, இந்த வார்த்தைக்கு மாறுபாடான வார்த்தை. அதுதான் ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், துர்கமாய் இருக்கிறேன் ஆபிரகாமே என்று சொல்லுவார் என்று சொன்னார். ஆனா ஆபிரகாம் தனக்குள் இருக்கிறதான மாறுபாடான வார்த்தையை வைத்தானா? வைக்கவில்லை. போன் சொன்னா அவன் போனான். நீ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போனான். பாத்தீங்களா? ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா? செல்வம், சொத்து, சுகம் எல்லாம் அவன் இடத்துல இருந்தது. பெரிய எஜமானன் ஆபிரகாம், செல்வ செருக்குள்ள மனிதன். ஆனாலும் அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் பார்த்தான். தன்னிடத்தில் இருக்கிறதான சொத்து சுகங்கள், தன்னிடத்தில் இருக்கிறதான மேன்மைகள், அந்தஸ்தையும் பார்த்தான். ஆனால் எது மேன்மையானது என்று சொல்லி உய்ந்த ஆராய்ந்த ஆபிரகாமோ தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இதுதான் மேலானது, இந்த சொத்து சுகம், இந்த சுகபோகமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்தான் தெரியுமா? பரதீசியாய் சென்றான். பாத்தீங்களா? வனாந்திர வெளியிலே அவன் பரதீசியை போல அவன் சென்றான். அப்படி செல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தையின் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாய் கடந்து போவான். கடந்து போனான். இன்னைக்கு நம்ம கடந்து போவோமா? நம்ம என்ன செய்வோம்? நம்ம உலகத்தை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்முடைய அந்தஸ்தை பார்ப்போம். இது எப்படியா? போதகனை பார்த்து கேட்போம், ஆண்டவனை பார்த்து கேட்போம், இது எப்படி? இதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் அந்த காலம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தார்? தேவனுடைய வார்த்தை ஒன்றே மேன்மை என்று சொல்லி எண்ணி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மகனாய்
போனான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஆகவேதான் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது மாறுபாடான வார்த்தை. அந்த மாறுபாடான வார்த்தையில வஞ்சகம் நிறைந்தது. மாறுபாடான வார்த்தையில என்னன்னா வஞ்சிக்கிற தன்மை இருந்துச்சு. அந்த வஞ்சிக்கிற தன்மை கொண்ட வார்த்தையை கேட்ட என்ன நடக்கும் தெரியுமா? நாமளும் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். ஆகவே ரெண்டு வார்த்தை வருது, ஒரே மனிதன் மத்தியிலே ரெண்டு வார்த்தை வருது. ஒன்னு தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று பிசாசின் வார்த்தை. ரெண்டு வார்த்தையில எதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் அப்படின்றத ஆதாம் ஏவாள் மையமாக வைத்து நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாத்தீங்களா, இந்த நிலைதான். மாறுபாடான வார்த்தைய ஆதாம் ஏவாள் கேட்டாங்க. கேட்டு அதுக்கு செவி கொடுத்தாங்க. செவி கொடுத்த பொழுது அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆச்சு? ஒன்று, சாபம் இருக்கும் இடத்திலே தள்ளப்பட்டார்கள். ரெண்டு, அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது. இந்த ரெண்டு காரியம். சாபம் இருக்கிற இடத்துல தள்ளப்பட்ட ஆதாம் அவன் வருத்தத்தினூடாக தன்னுடைய வாழ்க்கையை மாறி போனபடியினாலே இன்றைக்கும் நமக்கும் சாபம் இருக்கிறது, நமக்கும் வருத்தமும் இருக்கிறது. ஆதியிலே நடந்த குற்றம், ஆதியிலே நடந்த தவறு, ஆதியிலே மாறுபாடான வார்த்தையை கேட்ட மனிதன் வம்சாவளி வம்சாவளியாய் என்னென்ன நடக்கிறது? சாபமும் நம் மேலே வருகிறது, வருத்தமும் வருகிறது. இதிலிருந்து நாம் மேலே வர வேண்டும் என்றால் தெய்வீக வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நம்முடைய கணுக்கள், ஊன் ஆச்சுங்களா, எல்லாத்தையும் உருவ குத்துகிறதா இருக்கான். என்ன அருமையான வசனம் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வந்துச்சுன்னா அது என்னென்ன கிரியை செய்யும் தெரியுமா? கணுக்கள், ஊன், கண்கள், காதுகள், செவிகள், மற்றுமாக இதயங்கள், கரங்கள், கால்கள், நாடி, நரம்பு, ஒவ்வொரு உள் அவயங்களுக்குள்ளும் அது இறங்குகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைக்காக கதறுகிறானோ சங்கீதக்காரன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக ஊடுருவி 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 என் மேல இருக்கிற சாபம் விலகணும், நான் வருத்தத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்துக்குள் வரணும் அப்படின்னு சொல்லி கதறுகிறானோ சங்கீதக்காரன். வேண்டுமானாலும் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 22 முதலாவது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தை ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஆண்டவரே, நீர் என் பக்கமாய் வாரும், என்னை பலப்படுத்த வாரும், என் மேல இருக்கிற சாபத்தை போக்க வாரும். நான் வருத்தத்திலே இருக்கிறேன், நான் சஞ்சத்திலே இருக்கிறேன், தீராத வியாதி என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, வேதனையாய் இருக்கிறது. ஐயோ, எனக்கு வேதனை தருகிறதான வாழ்க்கை வந்திருக்கிறது. நான் எதை செஞ்சாலும் ஃபெயிலியர், எங்க போனாலும் எனக்கு அவமானம், எந்த இடத்துல போனாலும் நிந்தை, போராட்டம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? உம்முடைய வார்த்தை வரட்டும். உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய வார்த்தை நித்தம் வேண்டும் சொல்லி கதறி கதறி கேட்டானா, கேட்கும் போது அந்த வார்த்தை எப்படியாய் வந்தது தெரியுமா? அது ஊடுருவி போகிற வார்த்தையாய் வந்தது, எல்லாம் உருவ குத்துகிற வார்த்தையாய் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதைதான் எபிரேயர் 4:12 அவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து அங்கே சொல்கிறார். வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தாங்க மகத்துவம் உள்ள வார்த்தை கொண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அப்படியே உலாவும் போது அவருடைய வார்த்தையின் வல்லமையை பார்த்த ஜனங்கள் ஒரு பக்கம் விசுவாசத்தோடு வந்தார்கள்,
இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டும்படியாக எந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வந்தார்கள். அப்படியாக வருகிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஓய்வெடுக்கும்படியாக ஒரு இடத்துக்கு போகிறார். அது எந்த இடம் அப்படின்னு சொன்னா பெத்சாயிதா என்கிறதான ஊர் பட்டணம். அந்த பட்டணத்துக்கு வருகிறார் ஓய்வெடுக்கும்படியாய். தன்னுடைய சீடர்கள் 3 சீடர்களை அழைத்துக் கொண்டு அங்கே வருகிறார். வரும்போது இந்த பெத்சாயிதா என்கிறதான நாமம், அதனுடைய நாமத்தின் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது மீன் பிடிக்கும் வீடு என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். பெத்சாயிதா என்றாலே மீன் பிடிக்கும் வீடு. பாருங்க, மீன்களை பிடித்து வியாபாரமாக்கி அநேகருக்கு உணவாக கொடுக்கிறதான ஒரு நல்ல இடம். நல்ல இடம், நல்ல பேர். இன்னைக்கு கூட நல்ல பேர் நமக்கு இருக்கு. நல்ல ஸ்தாபனத்தின் பேர், உயரிய ஸ்தாபனத்தின் பேர். நம்முடைய பெயரும் கூட ஒரு நல்ல பேர். உங்க பேர் என்ன அருமையா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேர் இருக்கலாம். ஆனால் இந்த பெத்சாயிதா அந்த நல்ல பேருக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டணம் இருந்ததா? இல்லை. அங்கே தேவனை அலட்சியம் பண்ணினார்கள், உன்னதமானவரை அசட்டை செய்தார்கள், தேவனையே தள்ளி விட்டார்கள். அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்னன்னா நிராகரித்தார்கள். விசுவாசமே இல்லாத பட்டணம். பேருக்கு நல்ல பேர் தான், ஆனா அதுக்கு உகந்த நல்ல அர்த்தமும் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்துக்குரியதான மென்மையான பேருக்குரிய ஒரு நல்ல பங்கு அங்க இல்ல. பாத்தீங்களா? அதனால ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப துக்கப்பட்டாரு அந்த பட்டணத்தை பார்த்து. அந்த பட்டணத்துக்குள்ளார எந்த அற்புதமும் அதிசயமும் செய்யக்கூடாதபடிக்கு அங்கே அந்த ஜனங்கள் இருந்ததான அவிசுவாசம் தடுத்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் ஓய்வெடுக்கும் போது, இந்த பட்டணத்தில் வந்து ஓய்வெடுக்கும் போது, இந்த பட்டணத்தாரை பார்த்து வியாகுலப்படும் போது, அந்த சமயத்துல கண் தெரியாத குருடன் பெத்சாயிதா என்கிறதான ஊருக்குள் அவன் வருகிறான். இதோ ஆண்டவர் இங்கே வந்து விட்டார், நான் அவரிடத்திலே அற்புதம் வாங்க வேண்டும் என்று சொல்லி வருகிறான். வந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அங்கே அற்புதம் செய்யாதபடிக்கு, அவிசுவாசம் உள்ள இடத்திலே அற்புதம் செய்யாதபடிக்கு அந்த குருடனை வெளியே கொண்டு வருகிறார். அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இதைதான் லூக்கா 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயின் பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். பாருங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. என்னன்னா, இந்த பட்டணத்தினுடைய காரியங்கள் சாபமான காரியங்களா இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த குருடனுக்கு அந்த இடத்துல சுகம் கொடுக்காதபடிக்கு வெளியே இழுத்து கொண்டு வருகிறார். அதை நேரடியான வசனம் சொல்லப்படுகிறது மார்க்கு 8:22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கை வைத்து எதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். பாத்தீங்களா? வெளியே கொண்டு வந்தார் என்கிறதான நிலை. ஆகவே இந்த பட்டணம் பேர் நல்ல பட்டணம், இதனுடைய அர்த்தமும் பிரம்மாண்டமான அர்த்தம். ஆனால் இந்த பட்டணத்துக்குள்ளாக தேவனுக்கு பிடிக்காத காரியம் 2. ஒன்று, மனம் திரும்பாத பட்டணம். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பவில்லை. அடுத்தபடியாக அலட்சியம் செய்த பட்டணம். இயேசு கிறிஸ்துவையே அலட்சியம் செய்தது. இன்றைக்கு நாம் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பில்லையா? விலை இல்லையா? பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் பிரகாரமாக நாம் சொந்த பட்டணத்தில் இருக்கும் போது நம்மை மதிக்கவில்லையா? நாம் துவண்டு போகிறோம். கவலைப்படாதீர்கள். வேத வசனம் இப்படியாகத்தான் சொல்லப்படுகிறது. தேவனுடைய மனிதர்களுக்கு சொந்த வீட்டிலும் நல்ல மதிப்பு கிடைக்காது, சொந்த பட்டணத்திலும் மதிப்பு கிடைக்காதாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
ஆகவே உன்னதமான தேவனை, அவருடைய மேன்மையை அறியாத பட்டணம் இவ்விதமாக தவறுகள் செய்தது என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, என்னன்னா அவன் வெளியே சென்று, யார் இந்த குருடன், வெளியே இழுத்து கொண்டு வந்து அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே மார்க் 8:23 வாசித்து பாருங்கள். வெளியே பெத்சாயிதாவுக்கு வெளியே கொண்டு வந்து அவனுடைய கண்களை திறக்கும்படியாக அவர் செய்கிறார். 8:23 வாசிங்க. மார்க் 8:23. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இந்த அற்புதம் செய்யும் போது அவனுடைய கண்களிலே உமிழ்ந்து உமிழ்நீரை பூசி அப்படின்னு சொல்றாரு. அந்த உமிழ்நீரை பூசி இவ்விதமாக அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். உடனே கண் பார்வை தெரிந்ததா அப்படின்னு பார்க்கும்போது தெரியவில்லை. தெரிஞ்சிருக்கணும் தானே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் தானே, அது நடக்கும் தானே. ஆனா தெரியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வராரு. இது கூட ஆவிக்குரிய அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆச்சரியங்க, மகா ஆச்சரியம். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது கண் திறக்குது. உமிழ்நீரை வச்சு அப்படியே பூசின உடனே லேசா கண் திறக்குது. ஏன்னா அவருடைய உமிழ்நீருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கண் தெரியாத குருடன் இப்ப கண்களை திறந்து பார்க்கிறான். பார்த்தவங்க எல்லாம் மங்களா தெரியுது. அந்த மங்களா தெரிந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பார், தெரியுதா, நீ பார் அப்படின்னு சொல்லும் போது, பார்க்கிறது போது சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு மரத்தை போல இருக்கிறார்களாம். இதைதான் ஆரம்ப நிலை. மார்க் 8:24 வாசிங்கள். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். நடக்கிறதான மனிதர்களை பார்க்கும்போது ஒரு மரங்களை போல தெளிவில்லை. அப்ப திரும்பியும் என்ன செய்யறாரு, இரண்டாவது ஸ்டெப்ல அவர் மீண்டும் கண்கள் மீது என்ன செய்யறாரு, கைகளை வைத்து தன் கரத்தை வைத்து அவர் ஜெபம் பண்ணும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவன் பார்வை தெல்ல தெளிவாய் தெரிந்தது, கண்கள் நன்றாக தெரிந்தது என்று பார்க்கிறோம். இதைதான் மார்க் 8:25 வாசிக்கிறோம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இதுதாங்க அற்புத செயல். என்னன்னா, குருடான கண்களும் குணமாகும் என்கிறதான தலைப்பில இந்த செய்திக்குண்டான தலைப்பு என்ன தெரியுமா? குருடான கண்களும் குணமாகும் என்கிறதான செய்தியின் தலைப்பில இங்கே கொண்டு வரப்பட்டதான இந்த சம்பவம் மிகவும் மேலானது. ஆனால் இதுக்குண்டான ஆவிக்குரிய அர்த்தங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே முதலாவது இந்த குருடன் வருகிறான். அந்த இடம் சரியில்லை, பாத்தீங்களா? ஆகவே அவிசுவாசமான இடம். மனம் திரும்பாத பட்சத்துல நமக்கு அற்புதம் கிடைக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே நம்முடைய இதயம் எப்படி இருக்கு? மனம் திரும்பல. நம்முடைய இதயம் எப்படி இருக்கு? ஆண்டவரை அலட்சியம் செய்யறோம். ஆனாலும் அற்புதம் வேணும், ஆனாலும் அற்புதம் வேணும், நான் நல்லா இருக்கணும். முடியாதுங்க, முடியாது. அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். அந்த மாறுபாடு உள்ள குணம் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்தை, அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பி தேவனிடத்திலே வரணும். பாத்தீங்களா? வெறும் அற்புதம் அதிசயத்துக்காக இருக்கக்கூடாது. ஆச்சுங்களா? ஆகவே வெளியே வந்து நம்முடைய உள்ளங்களை மாற்றி இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார நாம் கடந்து வரணும். கடந்து வந்த உடனே நம்முடைய கண்கள் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் இன்னைக்கு கூடாதான் இருக்கு. என்னன்னா, பொல்லாங்கன், பொல்லாத சத்துருவானவன், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி நம்முடைய மன கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். கண்கள் நல்லா தெரியலாம், மாம்ச கண்ணு. ஆனா ஆவியின் கண்ணோ கூடாதான் இருக்குது. பாத்தீங்களா? அப்ப ஆவியின் கண் கூடா இருக்குதுன்னா என்ன? வேதம் படிக்கிறது இல்ல, அதனால ஆவியின் கண் கூடா இருக்கு. சத்தியத்தின் பாதையில போகிறது இல்ல,
ஆவியின் கண் குருடா இருக்கு. எவன் ஒருவன் பைபிள் எடுத்து படிக்கலையோ அவன் மனக்கண் குருடா இருக்கு. எவன் ஒருவன் சத்தியத்தின் பாதையில நடக்கலையோ அவன் மனக்கண் குருடா இருக்கு. எவன் ஒருவன் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிறதான பார்வையை வைத்து துதிக்கவில்லையோ, தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்கவில்லையோ, நன்மை செய்ய புறப்படவில்லையோ அவன் குருடன். அவன் குருடன், கண்ணிருந்தும் குருடன். பாருங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இப்படி கண்ணிருந்தும் குருடரா இருக்கிற மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் குணப்படுத்த நாம் முன்வர வேண்டும். நாம் முன்வர வேண்டும். ஆகவே முன் வந்தால் முதலாவது உமிழ் நீரை பூசுகிறார். அந்த உமிழ் நீர்ன்றது என்ன தெரியுமா? அவருடைய இரத்தம். பாருங்க, நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான அந்த உமிழ் நீர், அதனுடைய ஒரு பகுதி என்ன தெரியுமா? இரத்தத்தின் ஒரு பகுதி தான் உமிழ் நீர். ஆகவே அந்த உமிழ் நீர் பூசி அவருடைய இரத்தத்தின் வல்லமையை பூசுகிறார். இது போதுமா? போதாது. திரும்பியும் அந்த குருடன் என்ன செய்யறான்? இந்த மங்களா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் அப்படியே விட்டுட, இரண்டாவது முறையாக அவருடைய கரத்தை வைக்கிறார். அந்த கரம் என்பது என்ன தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். ஆண்டவர் வெளிப்படுத்தினதினாலே நான் சொல்லுகிறேன். அவருடைய கரம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னா, தேவ சித்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன். ஆண்டவருடைய சித்தத்துக்குள் நான் இருப்பேன். தேவ சித்தத்தின்படியாக என்னுடைய வாழ்க்கை அமையட்டும். தேவ சித்தத்தின் பிரகாரமாக என்னுடைய செயல் இருக்கட்டும் என்று சொல்லி கடந்து வருகிறவங்க அவருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அந்த கரத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரமாணம். ஆசீர்வாதத்தின் கிருபை அக்கினிமயமான எழுத்துக்களினாலே கையெழுத்து உண்டானது. என்ன பயங்கரமான கையெழுத்து! அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகிமை. அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புகளினாலே நான் உன்னை குணப்படுத்துவேன் என்கிறதான ஆசீர்வாதம். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது, இந்த மறுபடியும் கை வச்சாரு பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய அன்பை காட்டுகிறது. தேவனுடைய அன்பை காட்டுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த ரெண்டு விதமான காரியமும் நமக்கு கிடைக்கும் போது நாமும் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருகிறோம். பாத்தீங்களா? அவிசுவாசத்திலிருந்து வெளியே வரணும். இந்த ரெண்டு காரியம் நமக்கு கிடைக்கணும்னா அவிசுவாசத்திலிருந்து வெளியே வரணும். அதே நேரத்துல நம்முடைய மனம் மாறி வெளியே வரணுமா? வந்தா என்னன்னா நம்முடைய ஆவியின் மனக்கண் திறக்கும். இதைதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கினான். அந்த குருடாக்கப்பட்ட நிலை இன்றைக்கு சுகமாகணுமா? பாத்தீங்களா? குருடான கண்கள் நமக்கு இருக்குதா? கட்டாயம் இருக்கு. இதில் இருந்து வெளியே வரணும்னா நாம் குணம் பெறுவோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமான தேவ செய்தியாய், நமக்கு ஆசீர்வாதமான தேவ செய்தியாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே நம்முடைய கண்களும் கட்டாயம் உன்னதமானவருடைய மகிமையினாலே திறக்கப்படும். நாம் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, கெட்டதான சத்தியம் எங்களுக்கு எவ்வளவு மேன்மைப்பா. ஆண்டவரே, புரியாம இருந்தோம், தெரியாம நடந்தோம். ஆண்டவரே, கண் கெட்டு போய் குருடராய் இருந்தோம். தடவி தடவி நடந்து கொண்டிருந்தோம். தடுக்கி விழுந்தோம். எங்களை தூக்குவார் யாரும் இல்ல. மனக்கண்கள் திறக்கப்படாதபடிக்கு அறியாமையினாலே விழுந்து கிடந்தோம். சாபத்துல இருந்தோம். ஆண்டவரே, துவண்டு போனோம் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நீ எங்க இருக்கிறீர் ஐயா? நீ எந்த இடத்துல இருக்கிறீர் தகப்பனே என்று சொல்லி அந்த குருடன் வந்தது போல நாங்களும் வந்து கொண்டே இருந்தோம் ஐயா. உண்மையுள்ள இடத்துல
ஆண்டவரே சுகம் கிடைக்கிறதான தகுதி உள்ள இடத்துல அந்த குருடனை கொண்டு வந்து நிறுத்தி சுகப்படுத்தினீரே, அவ்விதமாக தகுதி உள்ள இடத்துக்கு நீ எங்களை கொண்டு வந்து நிறுத்தினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்களை ஆண்டவரே ஒன்று உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே சுகப்படுத்த முடியும். எங்களுடைய மனக்கண் தெளிவாய் தெரிய வேண்டும் என்றால் நீர் சிலுவையிலே எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய உள்ளம் கையை ஆண்டவரே கடாவ செய்தீரே, ஆணிகளினாலே கடாவ செய்தீரே, அந்த தழும்பு எங்களை குணமாக்குமே தேவனே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சத்தியம் கேட்கிறதான, இந்த உபதேசம் கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, உம்முடைய சுகமளிக்கிறதான வல்லமாய் ஊடுருவி பாய்வதாக தேவனே. அப்படியாக ஆசீர்வதித்து எல்லாரும் கண் திறக்கப்பட்டவர்களாய் நித்திய ராஜ்யத்தினுடைய திரு சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு அருள் தாரும், பலன் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717171